மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இன்னைக்கு நடக்கிற எல்லா மாநாடுகளுக்கும் இன்னைக்கு விளையாட்டா மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க, குவார்டரும் கோழி பிரியாணி இல்லைன்னா யாரும் மாநாட்டுக்கு வர மாட்டாங்க. குவார்டர் அரசாங்க கடையில இருந்தே எடுத்து கொடுத்துட்றான். இந்த கோழி பிரியாணி, இந்த சுகுணா சிக்கன், இந்த சாந்தி பிக்ஸ் மாதிரி ஆட்கள் ஸ்பான்சர் பண்றாங்க. அப்ப அந்த அரசாங்கம் என்ன செய்வான்? அவனுக்கு ஆதரவு அனுப்பான, விவசாயிக்கு ஆதரவு அனுப்பான. இப்படித்தான் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் சொன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படின்னு. அப்ப கூட நாங்க கேள்வி கேட்டோம், கடல் நீரை குடிநீராக்கி மக்கள் குடிக்க வேண்டாம், கடல் நீரை குடிநீராக்கி நிறுவனங்களுக்கு கொடுங்க, எங்களுக்குள்ள நிலத்தடி நீரை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டான். ஆனா நிலத்தடி நீரை எல்லாத்தையும் எடுத்து கார்பரேட் கம்பெனிகளுக்கும் கடல் நீரை சுத்திகரிச்சு எங்களுக்குங்கிறது எந்த வகையில நியாயம்? நீங்களே சொல்லுங்க. எந்த மகளிர் நீங்க சாலையில இறங்கி எங்களுக்கு 5000 வேணும்னு போராடுவீங்க? சென்னையில இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் போராட்டத்தை இப்ப நான் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த விவசாயிகள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. தினசரி ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. யாராவது எங்களுக்கு 5000 ரூபாய் வேணும்னு கேட்டு போராடினாங்களா? ஆனா உடனடியா உங்களுக்கு வாக்கு வேணும்னு 5000 ரூபாய் தூக்கி கொடுத்துருவீங்க. மதியம் 12 மணிலிருந்து 10 மணிக்குள்ள டாஸ்மார்க் திறக்கணும், அடைக்கணும்னு சட்டம் இருக்கு. யாரை கேட்டுட்டு 11 to 11 பார் வச்சீங்க? 1 மணி நேரம் முன்னாடியே குடிக்கலாம், 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிடலாம். இதை யாரும் கேட்டு ரோட்ல இறங்கி போராடினாங்களா? எங்களுக்கு குடிக்கிறதுக்கான நேரம் பத்தல, தயவு கூர்ந்து இந்த விடியல் அரசு எங்களுக்கான குடிக்கிற நேரத்தை கூடுதல் ஆக்கி தரணும்னு யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க உடல் கெடுக்கக்கூடிய மதுவை விற்பனை செய்யறதெல்லாம் உங்க நோக்கத்துக்கு பண்ணுவீங்க. உற்பத்தி செஞ்சு ஒரு உயிர் காக்கக்கூடிய பொருளை விவசாயி செஞ்சானா அவனுக்கு 1 ரூபா கூட விலை கூட்டி தரக்கூடாதுங்கிறதுல முதலாளியோட சேர்ந்து கைகோர்த்து நின்னா இதை எப்படி நாங்க விடியல் ஆட்சிங்கிறோம்? இதுக்கு பேர் தான் திராவிட மாடல்னா இந்த மாடல் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைதான். விவசாயிகளை இந்த அரசு மாதிரி வஞ்சித்தது வேற இதுவரையும் எந்த அரசுகளும் இல்லைங்கிற அளவுக்கு இவங்க மாடல் ஆட்சியில மிதமிச்சிட்டாங்க. 40,000 பண்ணைகள்னா ஒரு பண்ணையாளர்கள் குடும்பத்தோட சேர்த்து 4 பேர்னா கூட இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் எங்களால இங்க திரட்ட முடியும். இது அரசு சாதாரணமா நினைக்குது. நாங்க சொல்றது ஒரே ஒரு விவசாயியை சார்ந்தவங்களை மட்டும், கறிக்கோழி விவசாயிகளை மட்டும் நான் கணக்கு சொல்றேன். அவங்க மட்டும் இதுல சரியான தீர்வு இல்லைன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் வாக்குகள் இதுல காணாம போயிடும் அரசுக்கு. Nemathi Property Management. Contact 7667000800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது தமிழர் முன்னணி பொதுச் செயலாளர் இமயம் சரவணன். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ கறிக்கோழி விவசாயிகள்லாம் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது என்ன காரணத்தால போராட்டம் பண்றாங்க? அது கறிக்கோழி விவசாயிகள் பண்ணையாளர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய இந்த சுகுணா, சாந்தி பீட்ஸ் மாதிரி நிறுவனத்துக்கிட்ட இருந்து கோழி குஞ்சுகளை வாங்கி தங்களுடைய பண்ணைகளை வளர்த்து மீண்டும் கோழியாக கொடுக்குறவங்க. இதுக்கான வளர்ப்பு கூலி 6 ரூபாய் 50 காசு இதுவரை நிறுவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது எங்களுக்கு வளர்ப்பு கூலியா கட்டுப்படி ஆகல, எங்களுக்கு 20 ரூபாய் வேணுங்கிற ஒரு நியாயமான போராட்டத்தை அந்த மக்கள் முன்னெடுத்துட்டு வர்றாங்க. இந்த போராட்டத்திற்கு அரசு இதுவரை செவிசாய்க்கல, அந்த பெரிய நிறுவனங்களும் செவிசாய்க்கல. முத்தரப்பு பேச்சுவார்த்தை வேணும். ஏன்னா நிறுவனங்களோட நாங்கள் நேரடியாக பேச முடியல, முதலாளிகளோட நாங்கள் நேரடியாக பேச முடியல. அதனால அரசு தலையிட்டு இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி கேட்கும்போது அரசும் கண்டும் காணாம இருக்கு. அதனுடைய விளைவு தான் ஜனவரி 1ஆம் தேதி உற்பத்தி நிறுத்தத்தை தொடங்குறாங்க. இனிமேல் நாங்கள் கோழி குஞ்சுகள் வளர்க்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் நட்டத்துக்கு வளர்த்து கொடுக்க முடியாதுல்ல, எங்களுக்கு குறைந்தபட்ச கூலியாவது கிடைக்கணும், நாங்கள் கையிலிருந்து காசை போட்டு உங்களுக்கு கோழி கொடுக்க முடியாதுன்ட்டு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. உற்பத்தி நிறுத்த போராட்டம். இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவிச்சதற்கு பிறகு அரசு கண்டுக்கலைங்கிறதுனால இன்னைக்கு அது பேரணியா தொடங்கி சாலை மறியல் வரையும் இன்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியா அந்த கறிக்கோழி பண்ணையாளர்கள் முன்னெடுத்துட்டு வர்றாங்க. இப்ப கறிக்கோழி மற்றும் விவசாயிகள் சொல்றாங்களா, அதுக்கு என்ன சம்பந்தம் சார்? இல்ல, கறிக்கோழி பண்ணையாளர்களும் விவசாயிகளும் சம்பந்தம் இல்லைன்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க கறிக்கோழி பண்ணையாளர்கள் வானத்திலிருந்து குதிச்சு வந்தவங்க கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். முதல்ல இப்போ கொங்கு மண்டல பகுதியில் எடுத்துக்கிடுவோம், பல்லடம், திருப்பூர், இதை ஒட்டிய பகுதிகள் எடுத்துக்கிடுவோம். அந்த பகுதிகள் விவசாயம் ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல அரசு தொழிற்பேட்டைகள் அமைக்கிறேன், பெரும் பெரும் சாயப்பட்டறைகளுக்கு நிலம் கையகப்படுத்தி கொடுக்குறேன், இதை விரிவாக்கம் செய்கிறேன், அதை விரிவாக்கம் செய்கிறேங்கிற பேரில் இந்த விவசாயிகளை முற்றிலும் அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு கல்குவாரிகள் அமைக்கிறது, மணல் திருட்டு, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால அந்த பகுதியினுடைய விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலைமைக்கு மாறிட்டாங்க. இப்போ 4 ஏக்கர் 5 ஏக்கர் வைத்திருந்த விவசாயிகள்லாம் விவசாயம் செய்ய முடியல. விவசாயம் செய்ய முடியாம போன விவசாயிகளுக்கு உப தொழிலா இந்த கோழி வளர்ப்பு பயன்பட்டுச்சு. அப்ப விவசாயிகள் தான் விவசாயம் செய்ய முடியாம இந்த கோழி வளர்ப்பை கையில் எடுக்கிறாங்க. கோழி வளர்ப்பை கையில் எடுத்து அதுலயாவது ஏதாவது தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்க முடியுமா, தன்னுடைய பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்க முடியுமா, தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியுமான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த 6 ரூபாய் 50 காசு கூலியை எந்த நிறுவனமும் உயர்த்தி தரவே இல்லை. நீங்க 60 ரூபாய்க்கு கோழி விற்பனை ஆகிட்டு இருக்கும் போது 6 ரூபாய் 50 காசு நீங்க வளர்ப்பு கூலி கொடுத்தீங்க.
இன்னைக்கு கோழி 200 ரூபாய் தாண்டிருச்சா? அப்ப அதற்கான வளர்ப்பு கூலி நீங்க கூட கொடுக்கணுமா இல்லையா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பண்ணையாளர்களுக்கு முதலாளிக்குள்ள பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கொட்டகை அமைக்கிறது இவங்க, இடம் இவங்க, நீர் இவங்களுடைய பங்கு. அந்த கோழிகள் குஞ்சுகளுக்கான நீர் வளர்க்கறதுக்கான நீர் இவங்களுடைய நிலத்துல இருந்து எடுக்கிறாங்க. எடுக்கிறதுக்கு ஆழ்குழாய் கிணறு போட்டு அதற்கான மின்சார கட்டணம் அதை இந்த விவசாயிகள் தான் கட்டுறாங்க. நீங்க இன்ஜெக்ஷன் நாங்க கொடுத்துடுறோம், தடுப்பூசிகள் நாங்க கொடுத்துறோம் நிறுவனங்கள் சொல்லுது. ஆனா தடுப்பூசி போடுறதுக்கு வேலையாட்கள் வைக்கிறோம்ல, அன்னைக்கு 200-300 ரூபாய்க்கு வேலை பார்த்த வேலையாட்கள் இன்னைக்கு 1000 ரூபாய் கேட்கறான். நீங்க மின்சார கட்டணம் அன்னைக்கு 2 ரூபாய் 3 ரூபாயில இருந்து இன்னைக்கு 7 ரூபாய் 8 ரூபாய்ன்னு போய் நிக்குது. இன்னைக்கு நீரோட அளவு வத்திக்கிட்டே போகுது, அதற்கான போர்வெல் இறக்குற செலவுன்னு கூடுது. இப்படி ஒண்ணு நீங்க பார்க்கும் பொழுது அளவுக்கு அதிகமா இந்த விவசாயிகள் செலவு பண்றான். அதனாலதான் எங்களுக்கு 6 ரூபாய் 50 காசு போதாதுன்னு சொல்லி அவன் என்ன கேட்கிறான்னா, நிகர எங்களுக்கு கூலி, நாங்க உழைத்ததற்கான கூலி. அவன் லாபம்லாம் கேட்கல, தான் புள்ள குட்டி எல்லாரோடையும் சேர்ந்து அந்த பண்ணையில வேலை செய்யறான். குறைந்தபட்சம் எங்களுக்கு 20 ரூபா கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னாமா, இப்ப 20 ரூபா கொடுக்கறதுனால இந்த பெருநிறுவனம் நட்டப்பட போகுதா இல்ல அரசாங்கம் நட்டப்பட போகுதா? நீங்களும் நானும் திங்கிற கறியில விலையை கூட வச்சிருவோம். நீங்க சாப்பிடுறீங்களா 65, நான் சாப்பிடுறதுல 65 சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு 110 ரூபா சிக்கன் பிரியாணி விற்கிதுன்னா இதுல 10 ரூபாயை கூடுதலா வச்சு 120 ரூபாய்னு வித்துட்டு போயிடுவான். இதுல முதலாளிக்கு எந்த இடத்துல நட்டா? மக்கள் மேலதான் இந்த சுமை போக போகுது. ஆனாலும் இதை கொடுக்கறதுக்கு கார்பரேட் நிறுவனங்கள் தயாரா இல்லை, அரசும் இதை வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. அதுக்கான காரணம் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு நடக்கிற எல்லா மாநாடுகளுக்கும் இன்னைக்கு விளையாட்டா மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க, குவார்டரும் கோழி பிரியாணி இல்லைன்னா யாரும் மாநாட்டுக்கு வர மாட்டாங்கன்னு. குவார்டர் அரசாங்க கடையில இருந்தே எடுத்து கொடுத்துட்றான். இந்த கோழி பிரியாணி, இந்த சுகுணா சிக்கன், இந்த சாந்தி பிட்ஸ் மாதிரி ஆட்கள் ஸ்பான்சர் பண்றான். அப்ப அந்த அரசாங்கம் என்ன செய்வான்? அவனுக்கு ஆதரவு அனுப்பானா, விவசாயிக்கு ஆதரவு அனுப்பானா? இப்படித்தான் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுறாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய போராட்டம், விவசாயிகள்லாம் நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது என்ன காரணத்தினால போராட்டம் பண்றாங்க? திமுக ஆட்சி இல்ல, தொடர்ச்சியாவே விவசாயிகளுக்கு பிரச்சனை தான். திமுக ஆட்சியில கூடுதலான பிரச்சனைகளா இருக்கு. இப்ப நீங்க பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்துல இவ்வளவு முனைப்பு காட்டுறீங்க. அதுல ஒருத்தர் கூட கேட்டார், பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? விரிவாக்க வேண்டும் தான். அதுக்கு விவசாய நிலத்தை அழிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? நீங்க தூத்துக்குடியில மணல் மேடு கிடக்கு, நீங்க ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாதிரியான கடல் பகுதிகளை ஒட்டி எவ்வளவோ பல்லாயிரக்கணக்கான இடங்கள் கிடக்கு. அங்கே கொண்டு போய் சிப் கடை வைக்க மாட்டேன், அங்கே விமான நிலையத்தை வைக்க மாட்டேன், அதை பயன்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். எங்க நல்ல தண்ணியா இருக்கோ, எங்க விவசாயம் நடக்குதோ நேரடியாக அங்கேதான் கொண்டாந்து இந்த மாதிரி நாசகார திட்டம்லாம் வைப்பேன். அப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் சொன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படின்னு. அப்ப கூட நாங்க கேள்வி கேட்டோம், கடல் நீரை குடிநீராக்கி மக்கள் குடிக்க வேண்டாம், கடல் நீரை குடிநீராக்கி நிறுவனங்களுக்கு கொடுங்க, எங்களுக்குள்ள நிலத்தடி நீரை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டான். ஆனா நிலத்தடி நீரை எல்லாத்தையும் எடுத்து கார்பரேட் கம்பெனிகளுக்கும் கடல் நீரை சுத்திகரிச்சு எங்களுக்குங்கிறது எந்த வகையில நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இப்போ இந்த தரம் குறைந்த குஞ்சு அப்புறம் இந்த தீவனம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொடுக்கறதுனால நிறைய கோழி எல்லாம் வந்து இறந்து போகுது. இதுக்கான பழி வந்து விவசாயிகள் மேலதான் சுமக்குறாங்க. ஆமா, நீங்க குறைந்தபட்சம் ஒரு கோழி குஞ்சினுடைய எடை வந்து 40 கிராம் இருக்குன்னு சொல்றான். ஆனா இந்த விவசாயிகள் கொடுக்கறது 25 கிராம்ல இருந்து 30-35 கிராம தாண்டவே மாட்டேங்குது. இவன் கொடுக்கும் போது எடை 25 கிராம்ல இருக்கு. ஆனா வளர்த்து கொடுக்குற கோழி 1.5 கிலோ 2 கிலோ இருந்தே ஆகணுங்க. நீ நிகரான கோழி குஞ்சுகளை கொடுத்து வளர்த்து கொடுக்க சொல்லி தான் பரவாயில்ல. அப்ப விவசாயி என்ன செய்யறான்? இந்த 1.5 கிலோ இருந்தாதான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா நமக்கு விலை தர மாட்டாங்கிறதுனால இவன் கை காசெல்லாம் போட்டு இவன் கூடுதலா தீவனங்கள் வாங்கி அதுலயும் நட்டப்படுறான். இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு சொல்லி தான் விவசாயிகள்லாம் சேர்ந்து போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இது ஏதோ தேச குற்றம் மாதிரியும். இந்த முகநூல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை நக்சல் பாரிங்கிறான், விடுதலை படைங்கிறான். இதுல என்ன பெரிய கொடுமைனா, இதுக்காக போராடினவங்களை, அறவழியில போராடினவங்களை நாங்க இனிமே உற்பத்தி பண்ண மாட்டோம், கோழி குஞ்சுகளை எங்க பண்ணையில இறக்காதீங்கன்னு லாரிகளை மறித்து சாலையில் அமர்ந்து போராடினவங்க வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் வேலூர்ல 1 மாதம் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இந்த விவசாயி உடுமலைப்பேட்டை கிளை சிறையில, பொள்ளாச்சி சிறைச்சாலைகள்ல சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க. எதுக்கு? அறவழியில கோழி குஞ்சுகளை நாங்க உற்பத்தி செய்ய மாட்டோம்னு சொன்னதுக்கு. இதுல என்ன பெரிய கொடுமைனா, கோவை மாவட்டத்துல கைது செய்யப்பட்ட ஈசன் முருகசாமி வேலூர்ல சிறை வைக்கப்படுறது. இங்க இருந்து ஈசன் முருகசாமியை வேலூருக்கு 10 எஸ்கார்டோட ஒரு டெம்போ டிராவல்ல கூட்டிட்டு போய் சிறையில வச்சுட்டு திருப்பி டெம்போ டிராவல் வந்து இங்க நிக்குது. 4 நாள்ல ஒரு வாய்தா நீதிமன்றத்துல முன்னிறுத்தணுங்கிறாங்க. மறுபடியும் இங்க இருந்து 10 எஸ்கார்டு அதே வாகனத்தை எடுத்துக்கிட்டு எரிபொருளை நிரப்பிக்கிட்டு
போய் வேலூர்ல ஈசனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் இங்கே வந்து ஆஜர்படுத்தி மறுபடியும் கொண்டு போய் ஈசனை உள்ள அழைச்சிட்டு வர்றாங்க. இப்ப தோழர் அவர்கள் 7 தடவை இது மாதிரி அழைச்சிட்டு வர்றதுக்கும் போறதுக்கும் எவ்வளவு பொருளாதார செலவாகுது? அரசுக்கு இது கேடா இல்லையா? ஏன் அவரை இப்ப நீங்க பொள்ளாச்சி சிறையில அடைச்சிருக்கலாமே, கோவை சிறையில அடைச்சிருக்கலாமே. கேட்டா கோவை சிறையில் அடைச்சா உறவினர்கள் நிறைய இருக்காங்க, விவசாயிகள் நிறைய இருக்காங்க, வந்து பாக்குறவங்க நிறைய குவிஞ்சிருவாங்க அப்படின்னு. எந்த முட்டாலும் நம்ப மாட்டான். நான் ஒரு சட்டம் படிச்சிருக்கிறதுனால சொல்றேன். ஒரு சிறைச்சாலையில வந்து பார்க்கணும்னா மனு போட்டு ஒரு வாரத்திற்கு மத்திய சிறையில் 6 பேர் தான் பார்க்கலாம். அது கோயம்புத்தூர் சிறையா இருந்தாலும் 6 பேர் தான் பார்க்கலாம், வேலூர் சிறையா இருந்தாலும் 6 பேர் தான் பார்க்கலாம். இதையெல்லாம் காரணம் சொல்லி வேலூர் சிறையில தான் நாங்கள் கொண்டு போய் அடைப்போம், அவங்கள அவ்வளவு தூரம் அலக்களிப்போம்னு விவசாயிகள் அலக்களிக்கிறத இந்த முதலாளிகளுக்கு ஆதரவு வந்து அரசு செய்தா இல்லையா? இறுதியா கோவை மாவட்டத்தில் காரணம்பேட்டையில ஒரு பெண்கள் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு சிக்கன் பிரியாணி யாரான்னு கேட்டா இந்த பெருநிறுவனத்துல ஒரு நிறுவனம் தான் ஸ்பான்சர் பண்றோம். அப்புறம் அவங்கள்ட்டே நாங்க போய் எங்களுக்கான விலை உயர்த்தி கொடுங்க, நீங்களே நிறுவனத்திட்ட பேசுங்கன்னா அவன் தாயா உள்ள இருக்கான், அவன் கமிஷன் கரப்ஷன்ல ஒத்து போய் நிக்கிறான். இப்ப எங்களுக்கு எப்படியுமே விடிவை தேடி தருவான். ஆனாலும் வேற வழி இல்லாம வெந்து நொந்து இதே தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி எங்களுக்கான விடிவு ஏதாவது கிடைக்குமா, நாங்க பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அறவழியில போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அறவழி போராட்டத்துக்கு இந்த அரசு அனுமதிக்கணும். சிறை வழக்கெல்லாம் இல்ல, நேரடியா சிறை, மத்திய சிறை அப்படிங்கிற ஒரு போக்க கையாளுறாங்க. இப்போ 2020 வந்து கூலி வந்து 6 ரூபாய் 50 பைசாவா தான் கொடுத்துருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த 5 வருஷமும் கூலி அப்படியே தான் இருக்கு. அது ஏன் இன்னும் அந்த கூலியை ஏத்தல, என்ன காரணத்தினால கூலி கொடுக்க? அதான் கூலி உயர்வை வந்து அந்த காரணம் கூட எங்கள்கிட்ட சொல்ல மறுக்கிறாங்க. இவ்வளவு கூலி எங்களால உயர்த்தி தர முடியாது, எங்களுக்கு கட்டுப்படி ஆகலைங்கிற பொய்யான அவங்களால தகவல் சொல்ல முடியாது. இப்ப என்ன நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, 10 ரூபா கூட்டி கொடுத்தா என்னன்னு கேட்டா 10 ரூபா எங்களுக்கு நட்டமாக சொல்ல முடியாது. இப்ப 1ஆம் தேதி உற்பத்தி நிறுத்தினாங்க, 5ஆம் தேதி கோழி விலையில 50 ரூபா கூடிடுச்சு. அது எப்படி? இன்னைக்கு குஞ்சுகளை வாங்கி அந்த குஞ்சு 49வது நாள் தானே பெரிய கோழியா மாறும். அப்ப 49 நாள் கழிச்சு தானே உங்களுக்கு விலை ஏறணும். இந்த குஞ்சு உற்பத்தி ஆகி வரலைன்னு நேற்று வரையும் நீங்க குஞ்சுகள் வளர்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அது கோழிகளை மாதிரி வெளியில போய்கிட்டு தானே இருக்கு. ஆனா விவசாயிகள் உற்பத்தி நிறுத்தம் அறிவிச்ச உடனே ஒரே நாளையில லாபம் பார்த்தான் முதலாளிகள்லாம். ஒரே நாளையில 50 ரூபாய் கோழியில உயர்த்தி ஒரு பெரும் பொருளாதாரத்தை ஈட்டிட்டான். இன்னைக்கு இந்த சொல்றீங்கல்ல 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, இப்ப நான் கேக்குறேன், எந்த மகளிர் நீங்க சாலையில இறங்கி எங்களுக்கு 5000 வேணும்னு போராடுனீங்க? யாரும் போராடல. இதே சென்னையில இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் போராட்டத்தை இப்ப நான் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். இந்த விவசாயிகள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. தினசரி ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. யாராவது எங்களுக்கு 5000 ரூபாய் வேணும்னு கேட்டு போராடினாங்களா? ஆனா உடனடியா உங்களுக்கு வாக்கு வேணும்னா 5000 ரூபாய் தூக்கி கொடுத்துருவீங்க. 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள, மதியம் 12 மணில இருந்து 10 மணிக்குள்ள டாஸ்மார்க் திறக்கணும் அடைக்கணும்னு சட்டம் இருக்கு. யாரை கேட்டுட்டு 11 to 11 பார் வச்சீங்க? 1 மணி நேரம் முன்னாடியே குடிக்கலாம், 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிடலாம். யோசிச்சு பத்தியில நீங்க இதை யாரும் கேட்டு ரோட்ல இறங்கி போராடுனாங்களா? எங்களுக்கு குடிக்கிறதுக்கான நேரம் பத்தல, தயவு கூர்ந்து இந்த விடியல் அரசு எங்களுக்கான குடிக்கிற நேரத்தை கூடுதல் ஆக்கி தரணும்னு யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க உடல் கெடுக்கக்கூடிய மதுவை விற்பனை செய்யறதெல்லாம் உங்க நோக்கத்துக்கு பண்ணுவீங்க. உற்பத்தி செஞ்சு ஒரு உயிர் காக்கக்கூடிய பொருளை விவசாயி செஞ்சானா அவனுக்கு 1 ரூபா கூட விலை கூட்டி தரக்கூடாதுங்கிறதுல முதலாளியோட சேர்ந்து கைகோர்த்து நின்னா இதை எப்படி நாங்க விடியல் ஆட்சிங்கிறது? இதுக்கு பேர் தான் திராவிட மாடல்னா இந்த மாடல் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைதானா? இப்ப விவசாயிகள் மீது சுமக்கப்பட்ட அந்த பொய்யான வழக்கு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரத்து செய்யப்படுமா அப்படின்னு அதைத்தான் நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். இது வழக்கு பொய்யான வழக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்க அறவழி போராட்டங்கிறது, நீங்க குஞ்சு நீங்க இறக்கி ஆகணும், நாங்க கொடுக்குற குஞ்சுகள் நீங்க உற்பத்தி செய்தே ஆகணும், இல்லைன்னா உங்களோட பிளாங்க் செக் எங்கள்கிட்ட இருக்கு, நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரங்கள் இருக்கு, இப்ப இறக்குறீங்களா இல்லையான்னு நீங்க பண்றது மிரட்டலா? நாங்க இறக்க மாட்டோம்னு கையை தூக்கி எங்களால முடியாதுன்னு நாங்க பண்றதுக்கு பேர் மிரட்டலாம். முறைப்படி நீங்க வழக்கு போடணும்னா கம்பெனிகள் மேலதான் வழக்கு போடணும். அவங்கள மிரட்டி நீங்க குஞ்சுகளை இறக்கக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போடணும். நாங்க உற்பத்தி செய்ய மாட்டோங்கிறதுனால எங்க மேல என்னென்ன வழக்கு போடுறதுன்னா இல்ல. இங்க மணல் கொள்ளையை தடுக்க போன விவசாயி மேல குண்டாஸ் போடுறீங்க. 7 வழக்கு, 7 இடத்துல நீங்க வழக்கு போடுறீங்க. 7 வழக்கு இல்ல, 7 இடத்துல வழக்கு போடுறீங்க. 7 காவல் நிலையத்துல வழக்கு போடுறீங்க ஈசன் முருகசாமி மேல. அப்படி என்ன குற்றம் செஞ்ச? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விவசாயிகளை வந்து இந்த அரசு மாதிரி வஞ்சித்தது வேற இதுவரையும் எந்த அரசுகளும் இல்லைங்கிற அளவுக்கு இவங்க மாடல் ஆட்சியில மிதமிஞ்சிட்டாங்க. இப்ப அதிகப்படியான பண்ணைகள்லாம் இருக்கு, ஆனா நிறுவனங்கள் ஏன் விவசாயிகளுக்கு சரியான கூலியை தருது? அதாவது 40,000 பண்ணைகள் இருக்கு. 40,000 பண்ணைகள் இருக்கிறதுனால இந்த விவசாயிகளை கண்டுக்கிறது இல்லை.
இவன் இல்லைன்னா இன்னொரு விவசாயி கிடப்பான், இவன் இல்லைன்னா இன்னொரு விவசாயி கிடப்பாங்கிற நம்பிக்கையில அவங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. கூடுதலாக இன்னொன்று சொல்றேங்க, இந்த 20 ரூபா கொடுக்கறனால அவங்களுக்கு ஒன்றும் நட்டம் ஆயிட போறதில்ல. ஆனா இவன் கேட்டு நான் கொடுத்துறணுமாங்கிற ஒரு திமிர் இருக்கு பாருங்க. இதே பழக்கம் நாளைக்கு இந்த விவசாயிகள்ட்ட வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க. இது எவ்வளவு பெரிய கார்பரேட் புத்தி. கூலி நீ கேட்டா உடனே நான் கொடுத்து பழகிட்டேன்னா நீ கூலி வேறு கேட்கும் போதெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய தேவை வரும். அதனால கொடுக்க முடியாதுன்னு ஒரு வீம்பு பண்றாங்க பாத்தீங்களா. இதைத்தான் நாங்க எதுக்குறோம். இப்போ சுகுணா சிக்கன் தான் இந்திய ராணுவத்துக்கு கொடுக்குறாங்க. நேரடியாக கான்ட்ராக்ட் வந்து இந்திய ராணுவத்தோட சுகுணா சிக்கன் கொடுக்குறாங்க. அந்த அளவு பெருநிறுவனம் இந்த விவசாயிகளுக்கு இந்த கூலியை உயர்த்தி கொடுத்துட்டு உங்க குடும்ப சொத்துல இருந்து பிரிச்சு கொடுக்க போறது இல்ல. எங்க தலையில நாங்க திங்கிற பிரியாணியில 10 ரூபா கூட வச்சு கொடுக்க போறீங்க. அதுக்கே உங்களுக்கு மனசு வரலைன்னா அப்புறம் என்ன நீங்க முதலாளி, உங்களுக்கு கீழே அவங்க என்ன தொழிலாளி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அரசு இதுல தலையிடணுமா கூடாதா? முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அரசு தலையிடுன்னு சொல்றோம். இது ரெண்டு, அதாவது ஒரு நிறுவனம் போட்ட ஒப்பந்தத்தில் அரசு தலையிட முடியாதுங்கிறான். எங்க கட்டின மனைவியோட நாளைக்கு சண்டை சச்சரவுனா நீதிமன்றத்தில் விவாதத்தை வாங்குறதுக்கு அனுமதி இருக்குல்ல, ஜீவனாம்சம் குர்றான்னு சொல்றதுக்கு அனுமதி இருக்குல்ல. தாலி கட்டின மனைவி என் கூடவே 40 வருஷம் வாழ்ந்தவ, அவளை நான் வேணான்னு சொல்றதுக்கும் அரசு தலையிட்டு சமரசம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளுக்கு நட்டையிடு குர்றான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒப்பந்தம் போட்ட உங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்க அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு நாங்க தலையிட முடியாதுன்னா இதை எந்த போக்க நாங்க பாக்குறோம்? நீங்க அரசு விவசாயி மேல கொஞ்சமாவது கவனம் வைங்க தான் நான் கேட்கறேன். நாங்க என்ன கேட்கிறேன்னா, இப்ப பாமாயில் ரேஷன் கடையில கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா? அது எங்க இருந்து இறக்க முடியாதுன்னு தெரியுமா? மலேசியால இருந்து இறக்க முடியாது. மலேசியால இருந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 70 ரூபா மானிய அரசு கொடுக்குது. 30 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் நம்ம கொடுக்குறான். இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, தென்னை உற்பத்தியில தமிழ்நாடு முன்னணியில இருக்குல்ல, ஏன் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில கொடுத்தா தென்னை விவசாயம் எல்லாம் பொழைச்சுக்குருவானா இல்லையா? தேங்காய் எண்ணெய் நல்ல பொருள் தானே. தேங்காய் எண்ணெயில கொலஸ்ட்ரால் இல்லை, தேங்காய் எண்ணெய் வந்து ஆரோக்கியமான பொருள். பாமாயிலோட சிறப்பான எண்ணெய் வகை நம்ம சொல்றோம்ல. பாமாயில் எண்ணெயே கிடையாது, குப்பைன்னு சொல்றோம்ல. குப்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள்ல நான் மலேசியால இருந்து, தாய்லாந்துல இருந்து, நான் பர்மால இருந்து இறக்குமதி பண்ணி என் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ற அந்த அரசு, உண்மையிலே நீங்க விவசாயி மீது அக்கறை இருந்தா இந்த தென்னை விவசாயிகளுக்கு தேங்காயில இருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை நீங்க கூட்டுறவு நிறுவனத்து மூலியமா வாங்கி நீங்க ரேஷன் கடைகளை கொடுத்தா இந்த விவசாயி பொழைச்சுக்குவானா இல்லையா? அப்ப அடிப்படையா மக்களும் நல்ல பொருள் சாப்பிடுவான், விவசாயியும் பொழைச்சுக்கிருவேன். ஆனா நீங்களும் நல்ல பொருள் திங்கக்கூடாது, நானும் நல்ல பொருள் திங்கக்கூடாது. நம்ம விவசாயம் பொழைக்கக்கூடிய மலேசியாக்காரன் பொழைச்சுக்கிறாங்கிற போக்க நீங்க எந்த போக்க பார்க்க சொல்றீங்க? இது எங்களுக்கான அரசாங்கமா? விவசாயிகளுக்கான அரசாங்கமா? அது விவசாயம் விட்டுருங்கம்மா. நீங்க பாமாயில் திங்கன்னு சொல்றானே, இது உங்களுக்கான அரசாங்கமா? நீங்க தேங்காய் திங்கிறத கெடுக்கிறானே, இது உங்களுக்கான அரசாங்கமா? இதுதான் விடியல் அரசுங்கிறான். இதைத்தான் நாங்க விடியா அரசுங்கிறோம். இப்போ இவங்க போராட்டம் பண்றாங்க இல்லையா, இப்போ இந்த 2 நாளா போராட்டம் பண்ண போறாங்க. இதுலனால அரசு எதனா ஸ்டெப் எடுப்பாங்களா? அதாவது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இது அரசு கவனத்திற்கு போகலைன்னு ஒரு கதை சொன்னாங்க. உளவுத்துறை மூலியமா அரசு கவனத்திற்கு போகலைனாங்க. நாங்க நேரடியாக அமைச்சரை சந்திச்சு பார்த்தோம், ஒவ்வொரு துறை வாரியா போனோம், இயக்குநர்களை சந்திச்சு பார்த்தோம். இந்த துறை சார்ந்த இயக்குநர்களை சந்திச்சு எல்லார்ட்டையும் மனு கொடுத்து தொடர்ச்சியா இந்த விவசாய சங்கங்கள் போராடிட்டு வர்றாங்க. எங்களை மாதிரி சமூக அமைப்புகள், எங்களை மாதிரி தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் அந்த களத்தில் நிக்கிறோம். நாங்க கேட்கறது, போன சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எதிர்கட்சிகள் அமளி செஞ்சு வெளிநடப்பு செஞ்சாங்களா இல்லையா? அது இந்த கறிக்கோழி உயர்வு பிரச்சனை தானே. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சு எதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? இந்த கூலி உயர்வு பிரச்சனைக்கு தானே. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் போராடணும், எங்களை நேரில் வந்து பார்த்தாங்கல்ல. அதற்காக அமைக்கப்பட்ட இந்த 7ஆம் தேதி இதுக்கான எல்லாத்தையும் நீங்க கொடுங்க, எங்கள்ட்ட கொண்டு வந்து உங்களுடைய விவரங்கள் சொல்லுங்க, நாங்க இதுக்கான தலையிடுறோம் சொன்னாங்கல்ல. போன தடவை நாங்க போராட்டம் பண்ணும் போது 21ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அரசு ஒத்துழைக்குதுன்னு சொல்லி ஒரு தேதி கொடுத்தீங்கல்ல. 21ஆம் தேதிக்கு முன்னாடியே விவசாயிகள் நீங்க எப்படி கைது பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் எப்படி எங்களுக்கு அனுமதி இல்லைங்க? நீங்க சட்டமன்றத்தில் ஒண்ணு சொல்லுவீங்க, வெளியில ஒண்ணு சொல்லுவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே போராடுறதுக்கு தலைமைச் செயலகத்தை நோக்கி தன்முனைப்பா தன்னுடைய உழைத்த பணத்தை போட்டு எல்லாம் வர்றான் விவசாயி. திருப்பூர்ல மறிச்சிருக்கீங்க. இப்ப போராட்டம் பண்றது முதலமைச்சருக்கு அப்படி எல்லாம் தெரியுமா? நல்லா தெரியுங்க. ஏன்னா சட்டமன்றத்துல பிரச்சனையான விஷயம் சொல்றோம்ல. போன தடவை சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பிரச்சனையான விஷயம், தலைவர பிரச்சனை. இன்னைக்கு இப்ப நான் கேட்கிறேன், ஒருவேளை நீங்க முதலமைச்சருக்கு தெரியாம தான் நாங்க திருப்பூர்ல இருந்து ஒரு பேருந்துல வர்றவங்களை அவினாசி பாளையத்துல மறிச்சு நிறுத்தினீங்களா? பல்லடத்துல இருந்து வர்றாங்க 10 கிலோமீட்டர்ல மறிச்சு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சென்னை வந்து சேர முடியல. நான் நேற்று மாலையில இருந்து வீட்டுல இல்லை, ஒரு நாள் முன்னதாவே வேறொரு இடத்துல இருந்து நான் பேருந்து பயணம் எடுத்து இன்னைக்கு காலையில வந்து சேர்றேன். என்னை மாதிரி வந்து அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு தலைமைச் செயலகத்துல வந்து இன்னைக்கு சேர்ந்த விவசாயிகள் தான் இன்னைக்கு நடத்தின இந்த 5000 பேர்.
இன்னும் நீங்க உருப்படியா ஒவ்வொரு சோதனை சாவடிகளையும் சுங்கச்சாவடிகளையும் மறிக்காம அந்த பச்சை துண்டு விவசாயம் நீங்க விட்டுருந்தீங்கன்னா நீங்க சென்னை தாங்கி இருக்காது. ஏன்னா 40,000 பண்ணைகள் இருக்கு, கறிக்கோழி பண்ணைகள். 40,000 பண்ணைகள்னா ஒரு பண்ணையாளர்கள் குடும்பத்தோட சேர்த்து 4 பேர்னா கூட இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் எங்களால இங்க திரட்ட முடியும். இது அரசு சாதாரணமா நினைக்குது. நாங்க சொல்றது ஒரே ஒரு விவசாய அந்த சார்ந்தவங்களை மட்டும், கறிக்கோழி விவசாயிகளை மட்டும் நான் கணக்கு சொல்றேன். அவங்க மட்டும் இதுல சரியான தீர்வு இல்லைன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் வாக்குகள் இதுல காணாம போயிடும் அரசுக்கு. இப்போ எஃப்சிஆர் அப்படின்ற ஒரு வழக்கை வந்து தொடர்ந்து இருக்காங்க. அது என்ன காரணத்தினால சார்? இல்ல நீங்க எஃப்சிஆர்ல இருந்து எங்க மேல போட்ட எஃப்ஐஆர் வரையும் எதை வேணாலும் வச்சுக்கிறீங்க. இது ஒரு பிரச்சனை நடக்குது இல்ல, ஒப்பந்தம் போட்டா ரத்து பண்ண முடியாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படின்னா சாதாரண தொழிலாளர் சட்டமே ஒரு அரசு தலையிட்டு நீங்க என்ன செய்ய முடியும் இருக்குல்ல. 70 விடுதலையா அரசு தலையிட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு நீக்கிறதுக்கான சட்ட மசோதாக்கள்லாம் இருந்துச்சு இல்ல. தூக்கு தண்டனை கைதியை விடுவிக்கிறதுக்கான சட்டசபையில ஒரு தீர்மானம் போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி தூக்கு தண்டனை கைதியை வந்து விடுவிக்க முடிஞ்சிச்சு இல்ல இந்த தமிழ்நாட்டுல. இவ்வளவு இருக்கும் போது நீங்க இந்த ஒரே ஒரு இடத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டு அதுல ஒரு 10 கையெழுத்து அந்த விவசாயி போட்டுவிட்டேன், அதனால இதுல பேச மாட்டோம்னு ரொம்ப நேர்மையான அரசா நீங்க. கல்குவாரியில எத்தனை மீட்டர் தோண்டணுங்கிற சட்டம் இருக்கு. எங்க திருப்பூர்ல போய் பாருங்க எத்தனை மீட்டர் தோண்டி வச்சிருக்கீங்கன்னு. நேரம் அமெரிக்காவுக்கு போயிருவான் போல. திருப்பூர்ல தோண்டுனா நேர பூலோகத்தினுடைய அடுத்த பகுதியில போய் அமெரிக்காவில் விழுந்துருவான் போல. கண்ணு கட்டாத தூரம் வரையும் தோண்டிக்கிட்டு இருக்கான். மணல் இவ்வளவு அளவு தான் எடுக்கணும்னு ஒப்பந்தத்துல இருக்கு. அந்த அளவுல எடுத்துறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டாஸ்மார்க்கே 10 மணிக்கு அடைக்கணும்னு இருக்கு. விடிய விடிய திறந்து வச்சு ஓட்டுற அரசாங்கம் தானே நீங்க. நீங்க இந்த ஒப்பந்தத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. நான் சுருக்கமா சொல்றது மக்களுக்கான அரசு, மக்களுக்கான சட்டம். பெரும் முதலாளிகளுக்கும் பெரும் நிலச்சுவாதாரர்களுக்கும் உலகத்தில் உள்ள கார்பரேட் காரங்களுக்கும் கிடையாது. நீங்க உலக வங்கியில கடன் வாங்கி 5000 ரூபாய் கொடுக்கறதுனால இந்த பெண்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. வயிறறிஞ்சு போய் கிடக்குறாங்க. ஒவ்வொரு விவசாயி விவசாயம் பண்ண முடியாம போனது காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கொண்டு வந்த தொழிற்சாலைகளும் நீங்க கொண்டு வந்த நாசகார திட்டங்கள் தானே. அதையும் பொறுத்துக்கிட்டு விவசாயத்தை விட்டு தொலைஞ்சிட்டு கோழி பண்ணையாவது வச்சு பொழைச்சிக்கலாம்னா கோழி பண்ணையிலையும் பொழைக்காம இப்படி இருந்தா நாங்க என்ன செய்யறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூலி உயர்வுமா 6 ரூபாய் பாசம் நான் கேட்கறதுக்கான நியாயமான கோரிக்கை சுருக்கமா நல்ல வரியில சொல்றேன். அன்னைக்கு 200 ரூபாய்க்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவன் இன்னைக்கு 1000 ரூபாய் கேட்கறான். அப்ப 200 ரூபாய் கொடுத்தவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அன்னைக்கு மின்சார கட்டணம் எவ்வளவு, இன்னைக்கு மின்சார கட்டணம் எவ்வளவு? அன்னைக்கு தேங்காய் மஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தேங்காய் நார்களை கீழே போட்டு தான் மேல கோழிகளை வளர்க்க முடியும். அந்த தேங்காய் நாருடைய அன்னைக்கு விலை எவ்வளவு, இன்னைக்கு விலை எவ்வளவு? கோழிகள் வெப்பமாக்குறதுக்காக கறி தூவல்களை வச்சு தீ மூட்டுவோம்ல, அந்த ஹீட் பண்ணுவோம். அந்த கறியினுடைய விலை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு, இவ்வளவு இப்ப எவ்வளவு? ஆனா இந்த கூலி மட்டும் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் 6 ரூபாய் 50 பைசா, 10 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் 6 ரூபாய் 50 பைசாங்கிறது நியாயமா? நியாயம் இல்ல. நேரடியாவே கேட்கறது குழப்பமே இல்லை எங்களுக்கு. எந்த ஒப்பந்தமா இருந்தாலும் நான் கிழிச்செறிய தயாரா இருக்கோம். நாங்க கேட்கறது நேரடியான கேள்வி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலை இன்னைக்கு இல்லடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே கூலி எங்களுக்கு கொடுக்குறியடா. எங்களால முடியாது. கோழி அன்னைக்கு 60 ரூபாய் வித்துச்சு, 240 ரூபாய் விற்குது. 3 மடங்கு கோழி கூடிருச்சுன்னா எனக்கு 3 மடங்கு உயர்வு இருந்திருக்கணும்ல. அந்த 3 மடங்கு உயர்வை தானே நாங்க 20 ரூபாய் நியாயமா கேட்கிறோம். இந்த 20 ரூபாயும் கோடான கோடிகளை அடுக்கி வச்சு எங்களால சேர்த்துற முடியாது. உழைக்கிறதுக்கு கூலி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் இந்த திட்டத்துல முடியும். எங்களுக்கு 20 ரூபாய் நிரந்தர கூலி கிடைக்காமல் இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்லை. அந்த மக்கள் தொடர்ச்சியா நீங்க எத்தனை அடக்குமுறைகளை ஏவினாலும், இன்னும் எத்தனை வழக்குகளை போட்டாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் அப்படின்னு ஆனதுக்கு பிறகு அதுல முழு மூச்சா விவசாயிகள் போராட்ட களத்துல தான் நிற்பாங்க. அதற்கான பலனை இந்த தேர்தலில் அரசுகள் அனுபவிக்கும். உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். நன்றி.